الحمد لله أستعينه وأستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد قوله تعالى وأتم الحج والعمرة لله صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة أو كما قال عليه الصلاة والسلام اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما அல்லாஹ்வினுடைய கருணை நம்மீது உண்டாகட்டுமாக. புகழனைத்தும் உலகை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் மாத்திரம் உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தாரின் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பிரியமான ஹாஜிமார்களே, ஹாஜியாக்களே, அல்லாஹ் நம்மை அவனுடைய வீட்டிற்கு வருவதற்கான தேர்வாக பெயர் பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்து விட்டான். அநேகமாக இன்றைய தினம் நம்முடைய பெயர்களில் விசாக்கள் இஷ்யூ ஆகியிருக்கும். இந்த தருணத்திலே உம்ரா செல்ல இருக்கக்கூடிய நாம் உம்ரானா என்னாண்டு தெரிஞ்சிட்டு போறதில் தான் ஒரு முழுமையான பலன் அடைய முடியும். அந்த அடிப்படையில் போன கிளாஸில் உம்ரா எதற்கு போகிறோங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கிளாஸில் உம்ரா எப்படி செய்யணுங்கிற தெரியும். ஏன்னா அல்லாஹ் காப்பாற்றணும், அறியாமை அல்லது பாவமாக சொல்லலாம். சில நபர்களை பார்க்கும் பொழுது உம்ராவுக்கு வந்துட்டு என்ன செய்யணுங்கிறதே தெரியாது. அப்போது நம்முடைய ஆசை, நம்முடைய லட்சியம், ஒவ்வொரு ஹாஜியும் ஹாஜியாவும் அவர் முழுமையாக இதனுடைய உள் அர்த்தத்தை புரிந்து செய்வதெல்லாம் தெரிந்து செய்யக்கூடிய அமல்களில் தான் ஆத்ம திருப்தி இருக்கும். அந்த அடிப்படையில் உம்ரா என்றால் என்ன, ரொம்ப ஷார்ட்டாக உங்கள்கிட்ட சொல்லலான்னு பார்க்குறேன். உம்ராங்கிறது 4 செயல்களுக்கு பேர் தான் உம்ரா. உம்ராங்கிறது 4 செயல்களுக்கு பேர் தான் உம்ரா. சரிங்களா? அதில் முதலாவது எஹ்ராம். ஆண்களாக இருந்தால் வெள்ளை ஆடை மேலையும் கீழையும் கட்டிக்கொள்வதற்கு எஹ்ராம் என்று சொல்லுவார்கள் புழக்கத்தில். அது எஹ்ராமுடைய நிலைக்கு பெயர் தான் எஹ்ராமை தவிர எஹ்ராமுடைய அதுக்கு பேர் வச்சிட்டாங்க. எஹ்ராமுடையன்னு என்னங்க? எஹ்ராமுடையன்னு என்ன? 2 வெள்ளை ட்ரெஸ் அப்படிதானே? இல்லை, எஹ்ராம் என்பது நீயத். எஹ்ராம் என்பது நீயத். நான் இப்பொழுது எஹ்ராம் என் மீது ஹராம் ஆக்கிக் கொள்கிறேன். எஹ்ராம் என் மீது எதெல்லாம் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரும்போது தடை செய்தானோ அவைகளை என் மீது நான் தடை செய்து கொள்கிறேன் என்பதற்கு பேர் தான் எனது எஹ்ராம். உடையுடைய பேர் எஹ்ராம் கிடையாது. சரி, எஹ்ராம் எண்ணுதல், நியத் வைத்தல். ஆண்களாக இருந்தால் நம்ம புழக்கத்தில் பேசுவோமே, 2 ஆடைகளை வெள்ளாடைகளை உடுத்திவிட்டு நியத் செய்து கொள்வது எஹ்ராம். ஓகேயா? பெண்களாக இருந்தால் இத்தனை நாளா மூஞ்சியை மூடி இருந்த அம்மா என்ன செய்வாங்க? மூஞ்சியை துறப்பதும் அல்லது கேப்பை முன்னாடி போட்டு அதுக்கு மேலே ஒரு சால்வை போட்டுக் கொள்வதும் அவங்களுடைய எஹ்ராம் இதுதான். ஆணுக்கான எஹ்ராம் என்னது? உடையை பொறுத்த வரைக்கும் 2 ஆடைகள். பெண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்? முகத்தை திறந்திருப்பது எஹ்ராம். எஹ்ராமுடைய உடையில, எஹ்ராமுடைய நியத்தில் ஆண் பெண் வந்தாச்சு. அடுத்தது என்ன? தவாஃப் செய்யறது. என்ன செய்யறதுங்க? அல்லாஹுடைய வீட்டை வலம் வருவது. 3வது சஇ செய்தல். ஹஜரே அஸ்வதில் கல்லில் இருந்து அப்படியே கொஞ்சம் நேராக வலதுபுறத்தில் இருந்து வந்தோம்னு சொன்னால் அம்மா ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவங்கிய அந்த இடம் சஃபாவுடைய மலை. அந்த சஃபாவுடைய மலையிலிருந்து மர்வா மலை வரையிலும் செல்லக்கூடிய அந்த நடைக்கு பேர் தான் சஇ என்று அரபியில் சொல்லுவாங்க. இது 3வது செய்ய வேண்டியது. 4வது கேட்குதாமா? நான் சொல்றது கேட்குதா உங்களுக்கு? 4வது இவைகளை செய்ததற்கு பிறகு முடியை கத்தரித்தல் அல்லது மொட்டை அடித்துக் கொள்ளுதல். இந்த 4 செயல்கள் செய்வதற்கு பேர் தான் என்னது? உம்ரா. ஃபர்ஸ்ட் அடிப்படை உம்ராவுடையது என்னன்னு சொன்னா நியத். அடிப்படை என்னது?
நீயத். நீயத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மை உண்டு. எல்லா அமல்களுடைய மூலம் என்னது? நீயத். அப்போ நீயத் என்பது அடிப்படை. ஒரு மனுஷன் நின்று பல மணி நேரம் தொழுகிறாரு, நீயத்து வைக்கல, நீயத்துங்கிற வாயில சொல்றது இல்லை, மனசுலையாவது நான் தொழுகிறேன் நீயத்து வச்சுட்டாருன்னா அது ஓகே. துஹர் தொழுகிறேன்னு சொல்லிட்டு நீயத்து வைக்காம ஒரு பாடு நின்று தொழுது இருக்காரு, அப்போ என்ன ஆகாது? அந்த தொழுகை துஹர் ஆகாது. அப்போ நீயத் என்பது மஸ்ட். அந்த அடிப்படையில் நீயத் என்பது ஹஜ்ஜிற்கும் உம்ராவுக்கும் எண்ணுதல், நீயத்து வைப்பது என்பது கட்டாயம். சரி, நீயத்து எங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஹரம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மொபைலை வச்சுக்கலாம், இதுதான் காபா, இதுதான் காபா. இது அல்லாஹ் எப்படி உருவாக்கி வச்சிருக்கான்னு சொன்னா, எல்லா உலக நாடுகளுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அமைக்கப்பட்டதுதான் காபா என்று சொல்லக்கூடிய இறையிலம். அப்ப நாலாபுறங்களிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு எல்லைகள் இருக்கு, ஒவ்வொரு எல்லைகள். உதாரணத்துக்கு ஷாம் நாட்டிலிருந்து வராங்க, மிஸ்ர்ல இருந்து வராங்க, ஷாம்ல இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு ராபி அல்ல ஜுஹ்ஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லை இருக்கு. இப்போ மதீனால இருந்து வரக்கூடியவங்களுக்கு ஜுல் ஹுலைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. இங்கே மக்கான் வைங்க, இது மக்கா காபா, இது மக்கமா நகரம். இதற்கு அவுட்டர்ல ஒரு இடம் இருக்கும். இங்கே ஷாம் நாட்டிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் என்னது? ஜுஹ்ஃபா அல்லது ராபிக்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இன்னொன்று, மதீனாலிருந்து வர்றாங்க, எங்கள் ஊர் சவுதிடா, நாங்கள் அப்படியே போலாமா? இல்லை, அவங்களுக்கும் எல்லைகள் இருக்கு. மதீனா இதுதான் சொன்னால் இப்படி வரக்கூடியவங்களுக்கு, மதீனாவுடைய இடத்திற்கு இருந்து வரக்கூடியவங்களுக்கு, உம்ரா செய்யக்கூடியவங்களுக்கு ஜுல் ஹுலைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அதே மாதிரி இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நாட்டிலிருந்து போகக்கூடியவங்களுக்கு எலம்லம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் தான் நம்முடைய, அதுக்கு பேர் வந்து மீகாத்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மீகாத். அதோடைய பேர் மீகாத். இப்போ இந்த மீகாத்துங்கிற அந்த இடம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலம்லம். அடுத்தது இங்கிட்டு வச்சுக்குவோம், ஈராக்ல இருந்து போறாங்க, ஈராக்ல இருந்து போறாங்க, ஜாத்தே இராக்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேர் ஜாத்தே இராக். அந்த இடம் என்பது ஈராக்ல இருந்து போகக்கூடிய மக்களுக்கான மீகாத். என்னது பேரு? மீகாத். மீகாத்னு சொன்னா என்னது? அந்த எல்லை. மீகாத்னு சொன்னா எல்லை. அந்த மீகாத்துடைய எல்லைக்கு ஒரு நபர் போறாருன்னு சொன்னா அவர் கண்டிப்பாக உம்ராவுடைய நீயத்தோட போகணும், அல்லது ஹஜ்ஜுடைய நீயத்தோட போகணும். நம்ம இந்தியாவிலேருந்து போறவங்க அதுக்கு பேர் என்ன? எலம்யம், எலம்லம், எலம்லம், எலம்லம். இந்தியாவிலிருந்து போடக்கூடியவங்களுக்கு பேரு எலம்லம், நம்முடைய பார்டர். நமக்கு அநேகமாக சவுதி நெருங்கிறதுக்கு ஒரு 25 அல்லது 35 நிமிடத்துக்கு முன்னாடி சில சமயங்கள் சவுதி அரசாங்கத்துடைய ஃப்ளைட் அல்லது இஸ்லாமியர்களுடைய ஃப்ளைட்டாக இருந்தால் ஏலான் பண்ணுவான், எலம்லம் வந்துருச்சு, நீயத்து வைக்காதவங்க வச்சுக்கோங்க. சில பேர் இங்கிருந்து போகும்போது உம்ராவுடைய நீயத்தில் போகிறாங்க, ரியாஸ் ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க அல்லது ஜித்தால இறங்குறாங்க, நான் அங்கே போய் நீயத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஜித்தா ஏர்போர்ட்டுக்கு போகிறார், இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் ஏறார். ஏன்னா இது நடந்துச்சு, போன தடவை நம்மகிட்ட ஒருத்தவங்க விசா எடுத்தாங்க, அவங்க என்ன எஹ்ராம் எல்லாம் எப்படித்தான் வாங்கிட்டீங்களா கட்டிட்டீங்களான்னு கேட்குறேன் கிளம்புறதுக்கு முன்னாடி. இல்லை சார், நாங்கள் போய் ஜித்தால இறங்கி அதுக்கு பிறகு நாங்கள் தாயிஃப்க்கு போய் அங்கேருந்து நீயத்து வச்சுட்டு வரோம்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், டூர் போகிறீங்களா உம்ராவுக்கு போகிறீங்களா? இல்லை, நாங்கள் வந்து உம்ராவுக்கு தான் போகிறோம். அப்போ நீயத் உம்ராவாக இருந்து நீங்கள் எந்த ஏர்போர்ட்டில் போய் இறங்குறதா இருந்தாலும் இந்தியாவினுடைய எல்லை என்பது எலம்லம். எலம்லம் தாண்டிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எஹ்ராமுடைய உடையில் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் மீது ஒரு ஆடு அறுப்பது கடமையாகும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அப்படியா ஒரு சட்டம் இருக்குண்ணா? ஆமாம், அப்படி தான். நீங்கள் இதை பற்றி அடிப்படை நாலேஜ் இல்லாமல் போயிட்டா என்ன ஆகிடும்? அவர் என்ன செய்யணும்? அங்கே போய் இறங்கினதுமே ஒரு ஆடை கஃபாராவாக பலியிட்டு தரணும். அதுக்கப்புறம் அவங்க எஹ்ராம் அணிஞ்சிட்டு போனான். அப்போ நம்முடைய நீயத்து என்பது இந்தியாவிலேருந்து போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம்னு சொன்னால் எலம்லமுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நீயத் செய்யணும். அப்போ அந்த நேரத்தில் தூங்கிட்டோம். ஏர்போர்ட் எல்லாமே இங்கிட்டு தான் இருக்கா? நம்ம பறந்துட்டு இருக்கும்போது எலம்லம் வரும். நம்ம இப்போ இந்த உதாரணத்துக்கு இது ஹரம் காபா, அதோடைய எல்லை, அது ஊர் பல ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி எலம்லம் வரும் ஃப்ளைட்டில் போகும்போதே. அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு மோர் தென் 600 கிலோமீட்டர்ஸ், 450 to 6 அப்படின்னா. அப்போ அவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய எல்லை இருக்கு.
இப்போ நம்ம நியத் செய்யறது எங்கே செய்யணும்னு சொன்னா அந்த யலம்லமுக்கு முன்னாடி செய்யணும். அந்த நேரத்தில் தூங்கிட்டோம், பிரச்சனை ஆயிடும். இப்போ இளம் நம்ம நியத் செய்யணும், அவங்கவுங்க தனியாக செய்யறதா. அதுக்கு தான் என்ன சொல்லுவோம்னா, அதுக்கு அந்த நேரத்தில் ஏரம் ட்ரெஸ் இருக்கணுமா? அந்த நேரத்தில் என்ன இருக்கணும், உடம்புல எஹராம் இருக்கணும். அதனால தான் நம்ம என்ன செய்வோம்னா சென்னை ஏர்போர்ட்ல என்ன செஞ்சிருவோம், எஹராம் முடியெல்லாம் எடுக்க மாட்டோம். அதுதான் அதுக்கு தான் இப்போ கிளாஸ் என்ன பண்ணுவோம், எஹராம் உடை சென்னை ஏர்போர்ட்லயே கட்டிட்டுறது என்னது சால சிறந்தது. ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ரூம்லயே என்ன செய்யலாம், எஹராம கட்டி அங்கேயே 2 ரக்காத் தொழுதுட்டு என்ன செய்யலாம், நான் லப்பைக உம்ரா லப்பைக. அப்ப இது முடிச்சிடறேன். நம்முடைய எல்லை எது, யலம்லம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோம். நீங்க போய் இன்ஷால்லா எப்படி சொல்ல, எங்களுடைய எல்லாம் என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு என்ன ஆசைன்னா என்னுடைய ஹாஜிகள் பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லா நாலேஜும் இருக்கணும். இன்ஷா அல்லா அல்லாஹ் உங்களை கபூல் செய்யட்டும். அப்போ மீகாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, யலம்லம். இப்போ நம்ம யலம்லம்ல போய் ஒன்று தூங்குவோம், அல்லது ஞாபகம் இருக்காது, அல்லது ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்னு சொன்னா, வீட்டில் இருந்து கிளம்புறது, சென்னை வீடா இருந்தா வீடு, அல்லது ஹோட்டலா இருந்தா ஹோட்டலு, அங்கே என்ன செய்வோம், குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த உம்ராவுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதன்மையாக செய்ய வேண்டிய காரியம் குளிக்கணும். என்ன செய்யணும், அதான் போட்டிருப்பேன். செகண்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், குளிக்கணும். ஜென்ரல் பாடி கிளீனிங் போட்டிருக்கனா இல்லையா, கொசுல். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது குளிக்கணும். அதை காட்டுங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது காட்டிட்டு போயிடுச்சு. நம்ம செய்ய வேண்டிய காரியம் உம்ராவுக்கு போகிறதா இருந்தால் குளிக்கணும். வச்சுருங்க. இப்போ கவனமெல்லாம் எங்கிட்டே இருக்கணும். குளிச்சிட்டோம், குளிக்க சூழ்நிலை இல்லை, ஒதுவாவது செஞ்சுக்கணும். ஒது செஞ்சிட்டோம். ஒது செஞ்சதுக்கு பின்னாடி 2 ரக்காத் உம்ராவுக்காக நான் தொழுகிறேன்னு சொல்லி நியத்து வச்சு தொழுகணும். சரி, இது தொழுகுவது கட்டாயமா, அப்படி எதுவும் ஹதீஸ் இல்லை. ஆனாலும் ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுது கொள்வது சால சிறந்தது. அதனால என்ன செய்வோம், நம்ம உம்ராவுடைய எண்ணத்தோட குளிப்போம், 2 ரக்காத் தொழுவோம். தொழுகைக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவோம், எஹராமை அணிந்து கொள்வோம். எஹராமை ஒன்று தொழுகைக்கு முன்னாடியோ அல்லது தொழுகும் பொழுதோ என்ன செஞ்சுக்கலாம், எஹராமுடைய உடையை கட்டிக்கொள்வோம். கட்டிட்டு அல்லது கட்டுறதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுது கட்டிக்கிறோம். 2ல் எது எப்படியாலும் செஞ்சுக்கலாம். கட்டினதுக்கு பிறகு உடைகளை உடுத்திட்டோம். பெண்ணாக இருக்கிறவங்க மூஞ்சியை மூடி இருந்தாங்கன்னா என்ன செய்யணும், அப்புறம் நீயே செய்ய அந்த 2 ரக்காத் தொழுதுக்கு பின்னாடி மூஞ்சியில் இருக்கக்கூடிய துணியை அகற்றிட்டு அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை லப்பைக உம்ரா. என்ன சொல்லும், நான் அங்கே யலம்லம்லாம் வந்து சொல்றதுக்கு என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் என்ன செஞ்சுறேன், இங்கேயே லப்பைக உம்ரா நான் அந்த துவாவை எழுதி அனுப்பியிருப்பேன். அது மனப்படம். இது உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்றதுக்காக சொல்றேன். நபைத்துல் உம்ரத லில்லாஹி யஸ்ஸிர்ஹாலி தகப்பல் ஹா மின்னி. யா அல்லாஹ், என்னுடைய இந்த உம்ராவுக்கு நான் நீயே செய்கிறேன், இதை என்னுடைய புறத்திலிருந்து ஒப்புக்கொள்வாயாக, இதை எனக்கு லேசாக்கி தருவாயாக. அந்த நீயத்தை சொல்லிக்கணும். இப்போ நீயே செஞ்சிட்டோம். இப்போ எப்போ இந்த நீயே செஞ்சிட்டோமோ, பெண்ணுக்கு எஹ்ராம் என்பது முகம் திறந்திருக்கணும். அவங்க என்ன ட்ரெஸ் வேணால் போட்டுக்கிட்டோம், கலர் ட்ரெஸ்ஸு, வெள்ளை ட்ரெஸ்ஸு, என்ன அவங்களுக்கு பிடிக்கத போட்டுக்கிட்டோம். அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் 2 ஆடைகள், வெண்ணிற ஆடைகள் மேலும் கீழும். அது வரைக்கும் நான் வந்து கை வச்ச பனியன் தான் போடுவேனாலும் போடக்கூடாது. அவர் என்ன செய்தார், எஹ்ராமுடைய நிலைமையில் வந்ததுனால கழட்டித்தான் ஆகணும். பனியன், ஜட்டி, கயிறு, வேற எது இருந்தாலும் என்ன செய்யணும், உடலில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா துணிகள், தேய்க்கப்பட்ட துணிகள் அதற்கு பிறகு அவருக்கு தடை செய்யப்பட்டது. இத்தனை நாள் நான் தொப்பி போடாமல் இருந்ததா, தொப்பி போட்டுக்கலாமா, இல்லை, தொப்பியை என்ன செய்யணும், கழட்டித்தான் ஆக வேண்டும். இப்போ ஸ்டிச்சிங் கிளாத் பர்மிஷன் கிடையாது. சரி, இது வரைக்கும் நான் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் எப்போ இவர் நியத்து வச்சுட்டாரோ அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, பர்ஃப்யூம். ஆனால் ஒரு ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எஹ்ராமுடைய நியத்து செய்யறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்த்து இருக்கிறார்கள். உடலிலே, ட்ரெஸ்ல இல்லை, உடலிலே அத்தரை நறுமணத்தை பூசியிருக்கிறார்கள். உடையை உடுத்தியதற்கு பிறகு அத்தர் பூசிக்கொள்வதற்கு உடையிலோ அல்லது உடம்பிலோ அனுமதி கிடையாது. நான் எப்போவுமே சாயந்தரம் மூஞ்சிக்கு சோப்பு போடாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூட தொட்டிங்கன்னா ஒரு ஆடு பலியிடும். நறுமணம் தரக்கூடிய
சோப்பு, அது பேஸ்ட் ஆகட்டும், நறுமணம் தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் நறுமணம் தரக்கூடிய பொருட்கள் எல்லாம் எஹ்ராமுடைய உடை உடுத்தியதற்கு பிறகு நீ தைச்சதற்கு பிறகு தடை. தலை கோர்வது தடை. பெண்கள் இது இருங்க, அந்த வந்துடுறேன், தலை சீவிட்டு இருக்கேன். தலை சீவது தடை. அனிமல்ஸ், உயிரினங்களுக்கு நோவினை தருவது தடை. ஏதோ ஏர்போர்ட்ல போகும்போது கொசு வந்துச்சு பழக்கத்தில் அப்படின்ட்டாருன்னா என்ன செய்யணும்? ஒரு ஆடு என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? அறுக்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா அது இதெல்லாம் பக்குவப்படுத்துறது லாஸ்ட்ல உங்களுக்கு புரியும். ஒரு ஈயை அடிப்பது, அந்த அம்மாவுக்கு நிறைய பேன் வச்சிருக்காங்க, இப்பயும் நிறைய பேர் பார்த்துக்கணும். பேன் இருக்கிற அம்மா அப்படியே தலையில் உள்ள வாரிட்டு அப்படியே பேன் கடிச்சிச்சு. பழக்கத்தில் என்ன செய்யறது? டபக்குன்னு ஒரு பேன் அடிச்சிட்டா டபக்குன்னு என்ன செய்யணும்? ஒரு ஆடை அறுக்கிற மாதிரி வந்துடும். சரி, ஏர்போர்ட்டில் போகிறோம், நல்ல சூப்பரான பூ இருக்குது, டக்குன்னு பிச்சுட்டாங்க, டக்குன்னு போயிடும். இலை தலைகளை மக்களுக்கு பலன் தரக்கூடியதை பிரிப்பது எடுப்பது கூடாது. நகம் கட்டிக்கிற பழக்கம் இருக்கு, நகம் கடிப்பது தடை. லேடிஸ் ஃபேஸ் ஓப்பனாக இருக்கணும். அடுத்தது, எந்த ஆபாசமான பேச்சும் பேசக்கூடாது. எப்போ எஹ்ராம் அடைஞ்சிட்டோமா வாலிப பிள்ளைங்க என்ன செஞ்சிடக்கூடாது? எந்த ஆபாசமான பேச்சும் பேசக்கூடாது, எந்த ஆபாச பார்வையும் பார்த்து விடக்கூடாது. இது சட்டங்கள். இது எப்போ எஹ்ராமுடைய நிலைகளில் வந்துட்டோமோ இவைகள் எல்லாம் என்னது? சட்டங்கள். இப்போ இந்த சட்டங்களை புரிஞ்சிட்டீங்களா? இதில் தெரிய டவுட்ஸ் இருந்தால் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இந்த எஹ்ராமுடைய உடையில வந்ததற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய முதன்மையான காரியம், இது சட்டம். எஹ்ராமில் வந்துட்டோம்னா அடுத்த நொடியே நம்முடைய நாவலில் இருந்து வர வேண்டிய வார்த்தை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். சொல்லுங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. இது மாதிரி 3 டைம் சொல்லுங்க. ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டைம் சொல்லிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எத்தனை டைம் சொல்லுவோம்? மினிமம் 3 டைம்ஸ். சரி, ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹஜ்ஜு அஃதலுல் ஹஜ்ஜி அல் அஜ்ஜு வஸ்ஸஜ். இது சப்தமாக சொல்லணும். பெண்கள் அவங்களுடைய குரல்களை உயர்த்த வேண்டாம், நார்மலாக சொன்ன போதும். ஆம்பளைகளை பொறுத்த வரைக்கும் கத்தும். இப்போ எனக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கல, நான் கத்தி சொல்வேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. கத்துறதுல எப்படி உணரணும்னா பைத்தியமானது மாதிரி உணரணும். எப்படி உணரணும்? பைத்தியம் மாதிரி, லயிச்சு போற மாதிரி கத்தணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சிறந்த ஹஜ் எதுன்னு சொன்னா, நீங்க வீட்டில் குர்ஆன் ஓதுறீங்க, சத்தம் ஓதணுமா நிசப்தம் ஓதணுமா? தொழுகும் போது சப்தமா தொழுகணுமா நிசப்தமா தொழுகணுமா? நிசப்தமா, சப்தம் இல்லாம மெதுவா ஓதணும். குர்ஆன், ஜிக்ர் எல்லாம் நிசப்தம். ஆனா ஹஜ்ஜுடைய இந்த தல்பியாவை பொறுத்த மட்டிலும் சப்தமாக சொல்லணும். என்ன காரணம் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் இந்த தல்பியாவை சப்தமாக சொல்கிறார்களோ அவருடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவைகள் எல்லாம் மறுமை தினத்திலே இவர் லப்பைக் சொன்னதற்கு சாட்சி சொல்வார்கள். அதனால என்ன செய்யணும்? தல்பியாவை சப்தமாக ஓதணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். எங்க? ஏர்போர்ட்ல. இப்போ உதாரணத்துக்கு இங்க கொடைக்கானல்லேருந்து கிளம்புறீங்க, அவங்க சில பேர் கரூர்லேருந்து வர்றாங்க, சில பேர் சென்னை, சில பேர் திருச்சி, எந்தெந்த ஊர்லேருந்து வராங்களோ அவங்க எப்போ வீட்டிலேருந்து கிளம்புறாங்களோ அந்த வாகனத்தில் உட்காந்ததுலேருந்து என்ன செய்யணும்? தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். தூக்க வருதா தூங்கட்டும், முடிச்சாருன்னா தல்பியா மினிமம் 3 டைம்ஸ் சொல்லணும். சரிங்களா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸை பார்க்கலாம். சிறந்த ஹஜ் எது தெரியுமா? எந்த ஹஜ்ஜிலே தொடர்ச்சியாகும் சப்தமாகும் லப்பைக் சொல்லப்படுகிறார்களோ அவர்களுடைய ஹஜ் தான் எது? சிறந்த ஹஜ். ஆனா இங்கே மற்ற இபாதத்துல நிதானத்தை கடைபிடிக்கணும். தல்பியாவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்? மிகவும் சப்தமாக சொல்லணும். சரி, அல்லாஹ் அப்படி ஆக்கட்டுமாக. நம்ம பஸ்லையோ எதுலையோ ஒன்று கிளம்பி நியத்து வச்சு ஏர்போர்ட்டுக்குள்ளார போயாச்சு, ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். ஃப்ளைட்டில் ஏறும்போது என்ன செய்யணும்? தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஜிக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. ஆனால் நாவல எது சிறந்தது? நீங்கள் மக்காவில் போய் காபாவை பார்க்குற வரைக்கும் உங்கள் நாவல எது சிறந்ததாக இருக்கும்? தல்பியா மட்டும்தான் சிறந்ததாக இருக்கும். சரி, நம்ம போய் ரூமில் ஏர்போர்ட்டில் இறங்குவோம்.
ரூமுக்கு போவோம். அமீர் உங்களுக்கு யார் நியமிக்கப்பட்டிருப்பாரோ அவருடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதுக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை. முழுக்க முழுக்க அமீருடைய கட்டுப்பாடு, நபியுடைய கட்டுப்பாடு, நபியுடைய கட்டுப்பாடு, அல்லாஹுடைய கட்டுப்பாடு. அப்போது நம்ம இங்கேருந்து இன்ஷா அல்லாஹ் போகிறோம், ரூமுக்கு போகிறோம். போனதுமே உடனே வெறித்தனமாக காபாவுக்கு போகணுங்கிற எண்ணத்தை தவிர்த்துட்டு நிதானமாக அங்கே போய் என்ன செய்யணும், ஒரு முறை குளிச்சுட்டு டயர்டாக இருந்துச்சுன்னா தூங்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கூட வந்திருக்கக்கூடியவங்களுக்கு யார் கொஞ்சம் பலகீனமாக இருக்காங்களோ அவங்களோட நம்மளும் பலகீனமானவங்களாம் ஆகிடும். அப்போ குளிச்சுட்டு குடிக்கும்போது மறந்தும் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன எடுத்துடக்கூடாது, சோப்பு எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஹெராமில் உடைய இருக்கு, சோப்பு போடக்கூடாது. எஹராமுடைய உடையில் இருக்கும்போது சோப்பு தொற்றக்கூடாது. ஆயில், ஸ்மெல் உள்ள ஆயில் போட்டுறக்கூடாது. அப்போது நம்ம ரூமுக்கு போயிட்டோம், ஃப்ரெஷ்ஷாகவும், படபடப்பு தேவையில்லை, நிதானமாக மெதுவாக. ஏன்னா சில பேர் போய் களைச்சி போய் படுத்துக்குவாங்க. இப்போ நம்ம நிதானமாக போகிறோம். போகும்பொழுது ஒரு இடம் வரும், வெள்ளை டைல்ஸுகள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த வெள்ளை டைல்ஸ் வந்ததுமே அந்த இடத்துல எல்லாருமே நின்று நம்ம செய்ய வேண்டிய முதலாவது காரியம் ஈத்திகாஃபுக்கான நியத் செய்யணும். என்ன செய்யணும்? நம்ம போய் எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ, நமக்கு வருஷத்தில் ஒரு முறை ஈத்திகாஃப் நம்ம பார்ப்போம் இல்லையா? நம்ம அல்லாஹுடைய வீட்டுக்கு போகிறோம். இங்கே ஈத்திகாஃப் இருந்தாலே பல நன்மைகள். ஆனால் அல்லாஹ்ட்ட போய், அதாவது நேரங்களை எப்படியெல்லாம் நன்மையை கொள்ளடிக்கக்கூடியதாக மாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் மாற்றிக்கணும். மஸ்ஜிதுக்குள்ளா நுழையிறதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய வழிகாட்டி இமாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நான் துவா சொல்லணும். ஃபஸ்ட்டு நீயே செஞ்சுக்கணும். என்னண்டு அப்படி ஏதாவது மிஸ் ஆச்சுன்னு நீங்கள் ஞாபகப்படுத்தணும்னு சொல்கிறேன். என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏத்திகாஃப், நவைத்துல் ஏத்திகாஃப் ஃபி ஹாதல் மஸ்ஜித் அல்ல ஃபி ஹாதல் ஹரம், அல்லாஹுடைய இல்லமான ஹரமில் நான் என்ன செய்கிறேன், ஈத்திகாஃப்லேயே நியத் வைக்கிறேன். ஒன்று. அப்போ அங்கிருந்து செய்யக்கூடிய எல்லா அமல்களும் ஈத்திகாஃபில் செய்யக்கூடிய நன்மையை பெற்றுத்தரும். ஒன்று. அடுத்தது, உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி பள்ளிவாசலில் துவா ஓதிட்டு தான் உள்ளே போகணும். 5 ஹதீஸ்களுடைய சுருக்கத்தை எழுதி வச்சிருக்கிறேன். சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஊது பில்லாஹில் அதீம் பிவஜ்ஹில் கரீம் வசுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்லாஹும்ம இக்ஃபிர்லி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக். அப்வாப ரஹ்மதிக். பொதுவாக நம்ம பள்ளியாசல் நுழையும் போது அல்லாஹும்ம இஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக் சொல்லுவோம் இல்லையா? இதை கொஞ்சம் விரிவாக நிறைய நபி சொன்ன ஹதீஸ்கள் எல்லாத்தையும் ஒன்றாக்கி அதை உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், ஃபோட்டோவாக அனுப்பியிருக்கிறேன் குரூப்பில். அதை தயவு செஞ்சு 1க்கு 2 டைம் படிச்சு பாருங்கள், மனப்பாடம் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி சொல்கிறதாவது ஈஸியாக இருக்கும். நம்ம ஒன்று சொல்லிட்டு இருப்போம், இதெல்லாம் இன்ஷால்லா நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆனாலும் நீங்களாக சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்க. இப்போது அல்லாஹுடைய உதவியால் என்ன செஞ்சிட்டோம்? நம்ம இப்போ எங்கே போயிட்டோம்? ஹரமுடைய உள்ள போய் வலது காலை வைத்து உள்ளே நுழைந்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யட்டுமா. இப்போ உள்ளே போகிறோம். பார்வை முழுமையாக தாழ்த்திய நிலையில இருக்கணும். பார்வை முழுமையாக நிறைய காட்சிகள், அந்த ஊர் இந்த ஊர், அந்த நாடு இந்த நாடு, எல்லா காரங்களும் வருவாங்க. ஆனால் எப்போ இந்த பள்ளிவாசலில் நுழையிற துவா சொல்லி கொடுத்து உள்ளே நுழைஞ்சிட்டோமோ, என்ன நானே இங்கே பாருங்கன்னு சொன்னால் கூட பார்க்கக்கூடாது. இங்கே பாருங்கன்னு சொன்னால் கூட எங்கேயுமே பார்வையும் கொடுத்து போகக்கூடாது. பார்வை கீழே தான் இருக்கணும். கீழே மட்டும்தான் இருக்கணும். கீழே தான் இல்லை, கீழே மட்டும்தான் இருக்கணும். அப்புறம் வந்து வேடிக்கைலாம் பார்க்கலாம், பள்ளிவாசல் எப்படி இருக்குது அப்படி எல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுடைய இப்பயும் என்ன வச்சுக்கோங்க, நீயே சொல்லிட்டும் உள்ளே போகிறோம். போயிட்டு நேராக எங்கே இமாம் வந்து உங்களை கண்ணு திறக்க சொல்கிறாரோ திறந்து பாருங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் உங்களுடைய பார்வை என்ன செய்யக்கூடாது. அதுக்கு தான் என்ன செய்யணும், குருட மாதிரியே போடும். என்ன செய்யணும், ஒரு ஆள் கை கோத்து அமைதியாக கீழே பார்த்துட்டே போயிட்டு ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிட்டு கண்களை மூடியவர்களாகவே இருக்கணும், அல்லது கண் பார்வை கீழே தாழ்த்தி இருக்கணும். கண்ணை மூட வேணாம், தாழ்த்தி இருக்கட்டும். சைடில் கூட பார்த்துடாதீங்க. நேராக கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி கண்ணை திறந்து பாருங்கள் சொல்லி உங்களுக்கு அந்த காட்சி பார்க்கப்படும். இன்ஷா அல்லாஹ் அந்த காட்சி என்பது காபத்துல்லாவை நீங்கள் பார்ப்பீர்கள்.
அப்போ பார்த்ததுமே செய்யக்கூடிய துவாவுக்கு மிகப்பெரிய அல்லாஹ்கிட்ட ஒரு கண்ணியம் இருக்கு, மிகப்பெரிய. அப்போ அந்த துவா என்பது எப்படி இருக்குன்னு சொன்னா உலகமும் மறுமையும் சேர்ந்த துவாவா இருக்கணும். சில பேர் பார்த்ததுமே அல்லாஹ் எனக்கு வீடு கொடுன்ட்டாரு, நீங்க டக்குன்னு அந்த துவா கபூல் ஆயிடும், வீடு கிடைச்சிடும். அல்லாஹ் கிடைப்பானா? அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. திறமைசாலிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா எல்லாமே சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே கோடீஸ்வரர்களாங்களா? கிடையாது. எல்லாமே சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அவரவருடைய வித்தியாசமான எண்ணங்கள் தான் அவர்களை கோடீஸ்வரன் ஆக்குது. அவருடைய வித்தியாசமான எண்ணங்கள் தான். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய வீடை பார்த்துட்டோம். பார்த்த உடனே நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, யா அல்லாஹ் என்னை முஸ்தஜாபு தாவா ஆக்குவாயாக. என்ன சொல்லணும்? யா அல்லாஹ் என்னை முஸ்தஜாபு தாவாத், முஸ்தஜாபு தாவாத் ஆக்குவாயாக. என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் நான் செய்யற துவா எல்லாம் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவாவாக ஆக்கிரு. ஒரு அரசர் என்ன செஞ்சிருக்காரு, ஊர் மக்களுக்கெல்லாம் ஏலான் பண்ணியிருக்கார். என்ன ஏலான் பண்ணியிருக்காருன்னா, இன்னைக்கு அரச சபையில் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து எடுத்துக்கலாம், எல்லா பொருளையும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டார். ஊர் உலகமே வந்துருச்சு. அந்த சபையில் வந்து அவருக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் விசிறி விடுற ஒரு அடிமை பெண் மட்டும் எதுவுமே எடுக்காமல் அந்த மாதிரி நிற்கிறான். லாஸ்ட் நேரத்தில் அரசர் கேட்குறாரு, ஏமா நீ எதுவும் எடுக்கலையா? வந்தாலெல்லாம் வைடூரியம், கல், தங்கம், கிரீடம், அரச சிம்மாசனம் இதெல்லாம் எடுக்கிறான், லேண்ட்ஸ், பத்திரம் எல்லாம் எடுக்கிறான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற புல்லை மட்டும் என்ன செய்யறான்னா எதுவுமே எடுக்காமல் இருக்கான். ஏமா ஏதாவது எடுத்துக்கோவே, உனக்கு ஆசை எதுவுமே இல்லையான்னு கேட்குறாரு. இருக்கு, எது எடுத்தாலும் எனக்கு சொந்தமானு கேட்குறான். கண்டிப்பாக சொந்தம். எதை மேலெல்லாம் கை வைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு தான்ட்டார். எதெல்லாம்? உதாரணத்துக்கு அரசருடைய சிம்மாசனத்துக்கு மேலே தங்கம் இது போட்டிருக்காரு, ஆர்ச்சு, அது போய் பிக்க முடியுமா? எதில் கை வச்சிட்டாரோ அது அவங்களுக்கு சொந்தம். அப்போ அந்த அடிமை பெண் கேட்டாலாமா எது மேலே கை வச்சாலும் சொந்தமான்? ஆமான். நேரம் வந்து அரசருடைய தலையில் கை வச்சாலாமா? யார் மேலே வச்சாலாமா? இப்போ கேட்டாலாமா எதுக்குமா என் மேலே கை வைக்கிறேன்னு கேட்டிருக்கா. அரசர் எனக்கு வேண்டும். என்ன வேணும்னா அரசரை இவ எடுத்துட்டான். ஆட்சி யாருடையது? மாளிகை யாருது? இப்போ யார் மேல தலை கையை வச்சா? வைங்கடா எல்லாம் என்னதானான்ட்டான். இது மாதிரி நம்ம அல்லாட்ட கேட்கறதும் எப்படி கேட்கணும்னா சுளையா கேட்கணும். சும்மா சின்ன சின்ன பிள்ளை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கேட்கக்கூடாது. எல்லாம் என் துவாவை கபூல் ஆகணும்னு கேட்டோம்னா கேட்கறதுல அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா? நம்ம என்ன வாக்குறுதி வாங்கிட்டு வந்திருக்கோம்? நான் எது கேட்டாலும் கொடுப்பேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லிடுவீங்க ஜார்சியா, நீ போயிட்டு மட்டும் வந்துடு, எது கேட்டாலும் வாங்கி தருவேன். வந்ததுமே அவன் பிள்ளை என்ன சொல்லுவான்? சொன்னீங்களா? இப்போ அல்லாட்ட நம்ம என்ன சொல்லி வாக்கு வாங்குறோம்னா, எல்லாம் நான் எந்த துவா கேட்டாலும் அது என்ன ஆகணும்? கபூல் ஆகணும். அப்போது இந்த ரிக்வெஸ்ட் மட்டும் அக்செப்ட் ஆகிடுச்சு, அப்புறம் எல்லாம் கிடைக்குமா இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட்டாக என்ன செய்யணும்? எல்லாம் என்ன முஸ்தஜாபு தாவத் ஆக்குவாயை, கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய துவா உடையவனாக ஆக்குவாயாக. ஓகேவா? இது ஞாபகம். அப்புறம் கேளுங்க, உங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கேளுங்க, அத்தாவுக்கு கேளுங்க, அப்புறம் கூட பிறந்ததுங்களுக்கு கேளுங்க, அப்புறம் உங்களுடைய நெருங்கிய சொந்தங்கள், உங்களுடைய மாமியா, அண்ணன், மச்சான், குழந்தையா, உங்களுக்கு யார் யாரெல்லாம் சொந்தங்கள் இருக்காங்களோ அத்தனை ரத்த சொந்தங்களுக்கும் துவா கேளுங்க. அப்புறம் உங்களுடைய ஊர்வாசிகள், உங்களுடைய பிள்ளைகள், குறிப்பாக உங்கள்கிட்ட ஊர்வாசிகள் யாரெல்லாம் துவா செய்ய சொன்னாங்களோ அத்தனை பேர்களுக்காக என்ன செய்யுங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், ஃபஸ்ட்டு துவா, ஃபஸ்ட்டு அல்லாட்ட மன்றாடுது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஃபஸ்ட்டு துவாவை என்னென்ன வேணுமோ அந்த டைம், லாங் டைம் விடுங்க. நல்லா நிம்மதியாக நிற்க முடிஞ்சா நில்லுங்க, உட்கார முடிஞ்சா உட்காருங்க. துவா ஃபுல்லாக கேட்டுட்டு அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். இதை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். இந்த முஸ்தஜாபு துவாவுக்கு முன்னாடி ஒன்று வார்த்தை சொல்லுவோம். சொல்லுங்க, அல்லாஹும்ம ஜித் ஹாதல் பைத தஷ்ரீஃபன் வ தஅதீமா வ மஹாபத்தன் வ பிர்ர வ தக்ரீமா வ ஜித்
மன் ஹஜ்ஜஹு அவ் இஅ்தமர தஷ்ரீஃபன் வ தஅதீமா. இதுக்கு மேலேயும் அல்லாஹ் ஐஸ் வைக்கிற மாதிரி என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவர் தனக்கு கேட்கல, வீட்டை தான் பார்க்குறாரு. அல்லாவே ஜித் ஹாசல் பைத்த தஷ்ரீஃபன் வ தஅதீமா. எல்லாம் இந்த வீடை இன்னும் கண்ணியமாக்கு, இன்னும் கண்ணியமாக்கு, இன்னும் இதை புகழ பாடக்கூடியவங்களை அனுப்பி அப்படிங்கிற மாதிரி அல்லாஹுடைய வீட்டை பார்த்து இதை சொல்றார். இன்னும் எப்படி இருக்கு அல்லாஹ்? ஏடா வந்ததுமே வீடு கேட்பான், பொண்டாட்டி கேட்பான், பிள்ளை கேட்பானா? ஏன் அடியான் எவ்வளோ சூப்பர் அடியான். இந்த துவாவை செஞ்சுட்டு அப்புறம் என்ன செய்வோம்? அல்லாஹ் என்னை முஸ்தஜாபு தாவா தாக்குவாயான்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பக்கத்தில் போவோம். பக்கத்தில் போவோம். ஒன்று பக்கத்தில் போவோம், இல்லை தூரமாக இருப்போம். எப்படி சூழ்நிலை இருக்கும்? நேராக போய் ஹஜ்ரே அஸ்வது கல் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஹஜ்ரே அஸ்வது கல் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு காபா இங்கே இருக்கு, ஹஜ்ரே அஸ்வது கல். இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் லைட் எரியும். எங்கே எரியும்? எல்லாத்துக்கும் தெரியுதாமா? முன்னாடி நம்முடைய முன்னாடி மூஞ்சிக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஹஜ்ரத். முன்னாடி போய் நிற்க முடியாது, கூட்டம் இருக்கும். நம்ம இங்கே தூரமாக நிற்போம். இது ஹஜ்ரே அஸ்வத் கல்லானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் பார்த்தோம்னா நம்ம இப்படி போய் நிற்போம். நம்ம இப்போ நிற்கிறோம், இதுதான் ஹரம், இதுதான் காபா, இது ஹஜ்ரே அஸ்வது கல். இப்படி போய் நம்ம நிற்கிறோம். இப்போ பொசிஷன் தெரியுதுல்ல? இப்போ எனக்கு முன்னாடி என்ன இருக்கும்? என்ன இருக்கும் சொல்லுங்களேன்? பேக் சைடில் எனக்கு முன்னாடி என்ன இருக்கும்? கிரீன் லைட் இருக்கும். இங்கே பாருங்க, எரியும். இந்த லைட் இது இல்லை, இது வேற போட். இந்த லைட் எரியும், கிரீன் லைட். இங்கே எரியும். 3 ஃப்ளோர்லையும் லைட் எரிய தெரியும். கிரீன் லைட் பெருசாக தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நாம என்ன செய்யறோம்? இங்கே நேராக போய் நிற்கிறோம். இங்கே போய் நேராக போய் தூரமாவோ பக்கத்துலேயே எப்படி எல்லாம் இடம் கொடுக்குறானோ அப்படி போய் நிற்போம். இப்போ நின்னதுமே இப்படி கைகளை ரெண்டையும் செய்யணும். இப்படி செஞ்சு பாருங்க. இப்படி தொழுகும்போது தக்பீர் கட்டுவோம் இல்லையா? இந்த மாதிரி ஹரமுடைய காபாவுடைய ஹஜ்ரே அஸ்வது கல்லுக்கு முன்னாடி இப்படி 2 கைகளை தக்பீர் கட்டுற மாதிரி கட்டி இப்படி நிற்போம். இப்படி நிற்போம். இதற்கு பேரு அரபில இஸ்திக்பால். இதற்கு பேரு இஸ்திக்பால். இப்போ நம்ம 2 சைடு என்ன செஞ்சோம்? தக்பீர் கட்டுற மாதிரி 2 கையையும் ஹஜ்ரே அஸ்வது கல்லு கிட்ட இப்படி நிப்பாட்டிட்டோம். பண்ணிட்டு அடுத்தது என்ன செய்ய போறோம்னு சொன்னா பிஸ்மில்லா சொல்றோம். என்ன சொல்றோம்? பிஸ்மில்லா சொல்லிட்டு இந்த கையை கீழே போட்டுரும். ஒத்த கையால. இதுக்கு பேர் இஸ்திலாம் சொல்லுவோம். இதுக்கு பேரு முத்தமிடுதல். இந்த இஸ்திலாம்ங்கிறது இப்படி கை எப்படி பண்ணுவோம்னா நம்ம உணர்வு எப்படி இருக்கும்னா, என் கை நேராக போய் ஹஜ்ரே அஸ்வது கல்லை தொட்டா எப்படி இருக்குமோ அந்த எண்ணத்தோட ஹஜ்ரே அஸ்வது கல்லை தொட்டா மாதிரி இப்படி பண்ணிட்டு நம்ம என்ன செய்யறோம் சொன்னா பிஸ்மில்லாஹி அல்லாஹ். என்ன சொல்லுவோம்? இந்த நேரத்தில் இன்னொரு துவாவும் செய்யலாம். அல்லாஹும்ம ஈமானன் பிக்க. சொல்லுங்க. وتصديقا بكتابك ووفاء بعهدك واتباعا لسنة نبيك واتباعا لسنة نبيك محمد صلى الله عليه وسلم. اللهم أنت السلام ومنك السلام فحينا ربنا بالسلام بسم الله الله أكبر. இந்த கையை எடுத்து இப்படி காட்டிட்டு முத்தம் கொடுக்கணும். சவுண்ட் வராம என்ன செய்யணும்? இப்படி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம கை எங்க போச்சு? இப்போ ஹஜ்ரே அஸ்வது கல்லை தொட்டாம நினைச்சிட்டு அல்லாஹ் நானா தொடுவோம் இன்ஷா அல்லாஹ். இங்க இருந்து என்ன செய்வோம்? பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு என்ன செய்வோம்? கைகளை கீழே விட்டுவோம். இப்போ இந்த விடக்கூடிய அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம ஹார்ட் எங்க இருக்கும்? அந்த நேரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் எங்க இருக்கும்? இப்போ இதான் அஸ்வது கல். இப்போ நம்ம இப்படி நிக்கிறோம். இப்போ இங்க முத்தம் கொடுத்துட்டோம். இப்போ லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு? காபா. என்ன இருக்கு? நம்முடைய ஹார்ட் எங்க இருக்கு? நம்ம ஹார்ட்டும் காபா ஹஜ்ரே அஸ்வத் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஹீலிங் ஆகுது. ஹீலிங் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்முடைய ஹாஜிகளுடைய ஆண் ஹாஜிகள் அவங்களுடைய எப்படி போட்டு போவார் தெரியாது. தவாஃபுடைய நேரத்தில் துணி எப்படி இருக்குன்னு சொன்னால்
இந்த எஹ்ராம் துணி போட்டு போகிறோமா இல்லையா, இப்படி இப்படி துண்டு மாதிரி போட்டு வந்திருப்பாரு. இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த எஹ்ராமுடைய துணியை இப்படி உள்ளே இருந்து போட்டு இப்படி எடுத்துக்கணும். வலது கை என்ன செய்யணும், வெளியே தெரியணும். வலது கை வெளியே தெரியணும், புஜம் தெரியணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி நடக்கணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய அந்த 3, அதுக்கு பேர் ரமல் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ரமல். எப்படின்னா ராணுவ நடை. எப்படி இருக்கணும், ஒரு மிடுக்கோட, அப்படி எப்படி இருக்கணும், மிடுக்கோட. ராணுவம் எப்படி வீரர் நடப்பானா எப்படி, அப்படி நெஞ்சை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு என்ன செய்யணும், நடக்க ஆரம்பிக்கணும். நடக்கும்போது நம்ம லெஃப்ட்ல என்ன இருக்கு, லெஃப்ட்ல என்ன இருக்கு, காபா. ரைட்ல என்ன இருக்கு, கிரீன் லைட் மறைஞ்சிடும். நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். இப்படி போயிட்டே இருக்கும்போது நமக்கு என்னென்ன துவாக்கள் தெரியுமோ அதை செய்யணும். புக்ஸ்ல எல்லாம் விற்பாங்க, தவாஃப் ஃபர்ஸ்ட், தவாஃப் செகண்ட். அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள் தமிழில் இல்லை கூட உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய துவாக்களை சொல்லிகிட்டே வரணும். குறிப்பாக என்னென்ன கேட்க முடியுமோ அத்தனை கேளுங்க, கேட்டுகிட்டே வரணும். வந்துகிட்டே இருக்கும்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களா, இப்படி போய் இப்படி சுற்றி வந்து இந்த இடம் வரும்போது இதுக்கு பேர் ருக்னே யமானி. இதுக்கு பேர், இங்கே ஒரு கல் இருக்கும், இந்த இடத்துல ஓப்பன் இருக்கும். சில பேர் ஹஜ்ரே அஸ்வத் கல்னு சொல்லி இதை நினச்சிக்குவாங்க. இங்கே இருக்கிறது தான் ஹஜ்ரே அஸ்வத். இதுவும் கல்லாக இருக்காது, இது வெளியால் செய்யப்பட்டது. உள்ள கிளாஸ் இருக்குது, அதுக்குள்ளே தான் கல் இருக்கும். கல்லை யாரும் தொட முடியாது. சரி, இப்போ இங்கேருந்து சுற்றி வந்துட்டோமா, இங்கே வந்ததுமே இந்த இடத்திற்கு பேர் என்னது, ருக்னே யமானி. இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ ஜிக்ர் செய்யுங்க. சால சிறந்தது 3வது கலிமா சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹ் அக்பர் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இன்னும் சில ஸ்பெஷலான துவாக்கள் எதெல்லாம் தெரியுமோ துவாக்கள், ஜிக்ர். இதில் மெயினாக செய்கிறது ஜிக்ரும் துவாவை தான். இப்போ இதெல்லாம் செஞ்சு இங்கே வந்ததுக்கப்புறம் ருக்னே யமானி பக்கத்தில் போனோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்லிட்ட போய் தொட்டு முத்தம் கொடுத்துருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்க, தொட்டு முத்தம் கிடைச்சா, கல்லுக்கிட்ட போனால் கல்லை தொட முடிஞ்சா, இல்லைன்னா முத்தம் கொடுக்கணும். சில பேர் என்ன செய்வாங்க, அங்கே போயிட்டு அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கலாம் இல்லை, எது சொல்லப்பட்டதோ அதை மட்டும் செய்யணும். அங்கே போய் சில பேர் அந்த கல்லை வந்து அங்கிருந்து தூரம் முத்தம் கொடுப்பார். நமக்கு கையில் கிடைச்சா அந்த இடத்துல செய்வோம், போய் முத்தம் கொடுப்போம். இல்லாட்டி இந்த ருக்னே யமானி வந்துருச்சுன்னா இங்கேருந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரதி ஹஸனா வகினா عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. இந்த ரப்பனா ஆத்தினா துவா இருக்கு இல்லையா, இந்த துவா மட்டும் தான் இங்கிருந்து இங்கே வரைக்கும் செய்யணும், வேற எதுவுமே என்ன செய்யக்கூடாது. இந்த இதுக்கு இங்கே வந்துட்டோம். இப்போ எவ்வளோ ஆச்சு, எத்தனை சுத்தம் இருக்கு, ஒவ்வொரு கிராஸுக்கும் ஒவ்வொன்றா 4 சுத்தாச்சா, ஒரு சுத்து தான், ஒரு சுத்து தான் என்ன செஞ்சிருக்கோம், சுத்தி இருக்கோம். இப்போ திரும்ப இங்கே வந்துட்டோம், ஒன்னாச்சா. இப்போ 2வது ஸ்டார்ட் ஆகும்போது என்ன செய்யணும், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி அந்த முத்தமிட்டமோ தூரத்தில் என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு, சத்தம்லாம் வரக்கூடாது. முத்தம் கொடுக்குறத அப்படின்லாம் வரக்கூடாது, என்ன சப்தம் இல்லாமல் முத்தம் கொடுத்துட்டு செகண்ட் ஸ்டார்ட். இங்கே வருவோம், என்ன சொல்லணும் சொல்லுங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸு யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். உலகத்தையும் மறுமையும் கேட்ட அந்த துவால எக்ஸ்ட்ரா அல்லாஹ் சொல்லுவோம், அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கம் கொடுன்னு கேட்போம். இப்போ இது வந்துச்சு 2. இதே மாதிரி 3 4 5 6 7வது முறை இங்கே வரும்போது என்ன செஞ்சிருவோம், தவாஃப் முடிஞ்சிடும். இங்கே வந்துட்டா என்ன செய்வோம், இப்போ 7வது முறை முத்தம் கொடுக்க வேண்டியதில்லை. என்ன செய்வோம், அப்படியே இங்கே நேராக இங்கே வருவோம். முடிச்சுட்டு இதை எந்த இதில் நிற்கிறோமோ அங்கே வந்துட்டு அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் 3 முறை இராணுவ நடை, 4 முறை நார்மல் நடை, 3 முறை 4 முறை நார்மல் வாக் இல்லையா. இது முடிச்சிட்டோம். இது முடிச்சதுக்கு பிறகு ருக்னே யமானிலிருந்து ஹஜ்ரே அஸ்வத் வரும்போது ரப்பனா ஆத்தினா. ஓகேவா, இந்த இடம் வரும்.
மகாமே இப்ராஹிம். இந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்? தவாஃப் முடிச்சிட்டோம் 7 டைம். 7 டைம் முடிச்சதுமே என்ன செய்ய, நேரம் இங்கே வந்து மகாமே இப்ராஹிம்க்கு வரணும். மகாமே போட்டோ இருக்கு அதுல, மகாமே இப்ராஹிம் இல்லை, சரி, மகாமே இப்ராஹிம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் போய் தொழுகணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு பேக் சைடில் எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே நின்று 2 ரக்காத் தொழுகணும். அப்படி தொழுகும் பொழுது ஃபர்ஸ்ட் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், 2வது ரக்காத்தில் இதே தான் ஃபர்ஸ்ட் நம்ம நியத் செஞ்சோம் இல்லையா 2 ரக்காத் தொழுது, அதுலயே ஃபர்ஸ்ட் ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். இப்போ 2 ரக்காத்து தொழுகிறது. இது வாஜிப். இது உம்ராவுடைய தவாஃப் செய்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுவதற்காக வேண்டி நானும் தொழுகிறேன். இந்த தொழுகை வாஜிப். இந்த செயல் செய்ததற்கு பிறகு இது வாஜிபான தொழுகை. 2 ரக்காத் நம்ம என்ன செய்வோம், இங்க இடத்துல நின்று மகாமே இப்ராஹிம்க்கு பின்னாடி நின்று தொழுவோம். தொழுதுட்டு நேரா ஜம்சம் தண்ணிக்கு போவோம். நேரா ஜம்சம் தண்ணிக்கு போவோம். ஜம்சம் தண்ணிக்கு போயிட்டு எவ்வளோ முண்டி குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிக்கணும். எவ்வளோ முண்டி குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிக்கணும். அங்கே போய் தியாகி மாதிரிலாம் பேசக்கூடாது. பாவம் இத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க, 1 டம்ளர் மட்டும் எடுத்துக்கணும். தியாக பரம்பரையில் வந்து தியாகி மாதிரி நினைச்சக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. கட்டைக்கிறது அள்ளி குடிக்கணும். உச்சாவரதை வரட்டும், பார்த்துக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நயவஞ்சகனுடைய வயிறு இருக்குதே ஜம்சம் தண்ணி குடிச்சா உடனே நம்பிரும், மூமியினுடைய வயிறு நம்பாது. நம்ம மூமின்களா நயவஞ்சர்களா? அல்லாஹ் காப்பாத்த மூமின்கள். அப்ப என்ன செய்யணும், 1 டம்ளர் இல்ல எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிக்கணும். துவா செஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், பாஸ் பண்ணு. அதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜம்சம் தண்ணீரை குடிப்பதற்கு முன்னால் நீங்கள் எதெல்லாம் கேட்கிறீர்களோ, மா உஸம்ஸமு லிமா ஷுரிபலா, ஜம்சம் தண்ணி குடிப்பதற்கு முன்னால் நீங்கள் எதெல்லாம் கேட்பீர்களோ, ஜம்சம் என்பது தண்ணீர் மட்டுமல்ல, அது துவாவை ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தாரகை. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஜம்சம் தண்ணி குடிக்க முன்னாடி திரும்ப அல்லாட்ட, இவர் தொழுதுட்டாரு, தவாஃப் செஞ்சுட்டாரு, மகாமே இப்ராஹிம் கிட்ட வந்து 2 ரக்காத்து அந்த தொழுவு முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கணும் அல்லாட்ட. என்னென்ன கேட்கணுமோ, குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தை என்ன கேட்கணும், கேட்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னென்ன வேணுமோ எல்லாம் கேட்டு துவா செஞ்சு வரார். அப்புறம் திரும்ப ஜம்சம் தண்ணி குடிக்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணும், அதை தொழுதுட்டு அந்த ஜம்சம் தண்ணி குடிக்கக்கூடிய கேப்பில் நடக்கும்போது, என்னப்பா பார்த்துட்டோம்ப்பா இந்த பேச்செல்லாம் பேசாமல் என்ன செய்யணும், துவா ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ஜம்சம் குடிக்க போகிறோம் இல்லையா, போய் ஃபுல்லாக மெத்தி குடிக்கணும். எவ்வளோ டம்ளர் கிடைக்குதோ அத்தனை மெத்தி குடிச்சிடணும். குடிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும், நாட் கோல்டு வாட்டர். என்ன குடிக்கணும், நாட் கோல்டு வாட்டர். என்னது, கூலிங் இல்லாத தண்ணி, ஜில்லுன்னு இருக்குதாப்பா. நம்ம கொடைக்கானலுக்கு நம்ம எல்லாம் நல்லா ஜில்லுன்னு தண்ணி குடிப்போம், அதெல்லாம் வேண்டாம். அந்த கொடைக்கானலுங்கிற பெருமையெல்லாம் வேண்டாம். நம்ம என்ன செய்யணும், நாட் கோல்டு வாட்டர் தான் குடிக்கணும். எவ்வளோ குடிக்க முடியும் குடிக்கணும். அப்புறம் குளிக்கணும். முடிஞ்சா குளிக்கணும்னா உடனே எங்கே ஷவர் இருக்குன்னு கேட்கக்கூடாது. குளிச்சுட்டு தலைக்கு, வயிற்றுக்கு, காலுக்கு, முதுகு வலி இருக்குன்னா முதுகுக்கு, தோல் புறத்துக்கு எங்கெங்க போட்டு நினைக்க முடியுமோ அத்தனை போட்டு நினைச்சுக்கோங்க. ஏன்னா அல்லாஹுடைய ஒரு ரஹ்மத்தான தண்ணீர் அதுதான். இப்போ நம்ம காலுக்கு கொண்டு வந்து கொடுத்தா எவ்வளோ கொடுப்பாங்க, இவ்வளோ கொடுப்பாங்க. அப்படி மிஞ்சி போனால் 20 லிட்டருக்கு தண்ணியில் கலந்து விட்டு ஊருக்கு ஆடுறா அப்படின்னு ஒருத்தெல்லாம் எனக்கு கொடுத்தாரு. ஒரு 4-5 லிட்டர் மாதிரி இருந்துச்சு. 4 இல்லை ஒரு 3 லிட்டர் மாதிரி இருந்துச்சு. ஆஹா இவ்வளோ பெரிய நல்லுள்ளமா உனக்குன்னு வாங்கிட்டு போய் பார்த்தா கொஞ்ச நாள் மேலே வச்சுருந்தா பூசணை பிடிச்சிருச்சு. விட்டு அடிச்சிருக்காரு. 1 லிட்டர் தண்ணிக்கு 50 லிட்டர் தண்ணி அடிச்சிருக்காரு. நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய பரக்கத். என்ன செய்யணும், மோண்டு தலை, கை, கால், நெஞ்சு எங்கெல்லாம் ஊற்ற முடியும் ஊற்றி நல்லா குடிச்சிட்டு துவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், நேராக சஃபாவுடைய மலைக்கு வந்துடும். இங்கே காபா இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா சஃபாவுடைய மலை இருக்கு. சஃபாவுடைய மலை ஸ்டார்ட் ஆகும். அங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த மலை நெருங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல நின்றுக்கணும். நெருங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல நின்றுட்டு நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை,
இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் அப்தஉ பிமா பதஅ அல்லாஹு பிஹ் أبدأ بما بدأ الله به لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له أنجز وعده نصر عبده وهزم الأحزاب وحده. இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு சஃபாவுடைய மலை அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு சஃபா மலையிலேருந்து என்ன செஞ்சிருவோம், நம்ம சை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சஃபா மலையில் நின்று இந்த துவாக்கள் என்ன செய்வோம், ஓதிட்டு நம்ம என்ன செய்வோம், 3 முறை இதை சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு சொன்னோம் இல்லையா, அதை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு சஃபா மலைக்கு முன்னாடி போயிட்டு நின்றுட்டு அப்படியே உங்கள் முகத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா காபா தெரியும். இதெல்லாம் ரசிக்கணும். நான் சொல்கிறேன், கட்டுப்படுதல் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் அல்லாஹ்வையும் ரொம்ப அழகாக உணர்வீங்க. எல்லாம் போகிறாங்க டக்கா பொறுமை 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 பொறுமை. ஏன்னா நீங்கள் காபாலேருந்து வெளியே வந்த மாதிரி ஆயிடுச்சுல. இப்போது காபாவுடைய அந்த ஹரமுடைய அந்த பார்டர்லேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும். மருவாக்கு மேலே வந்தது இப்படி லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், காபா. தவாஃப் செய்யும்போது காபாவை பார்க்கக்கூடாது. தவாஃப் செய்யும்போது கேப்பு கிடைச்சா போய் காபாவை தொடக்கூடாது. நானே உணர்ச்சி வசப்பட்டு போய் தொடறேன். நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டாக உள்ளே போனதுமே ஓடி போய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்கப்பா ஞாபகம் இல்லையா, என்னப்பா இப்படி பண்ணுறேன், என்ன இந்த ஆர்வத்தில் போய் தொட்டேன். என்னன்னா அதில் அத்தர்கள் இருக்கும். எஹ்ராமுடைய நிலைமையில் அத்தரை பூசலாமா தொடலாமா? இப்போ தவாஃப் செய்யும்போது பார்வை எங்கே இருக்கணும், கீழே தான் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். தவாஃப் செய்யும்போது தம்பி எங்கே இருக்கணும் பார்வை, பக்கத்தில் பெண்கள் வருவாங்க, இடிப்பாங்க. சில பேர் நம்மளை கோவம் மூட்டுவான், சில பேர் இடிப்பான். பெண்கள்னா சொல்லிட்டேனே புரிஞ்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் அந்த நிலைமையில் ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிறதும் கூட அந்த நேரத்தில் தேவை கிடையாது. நம்ம ஆர்வம், நம்ம பிள்ளை காட்டலாம் மக்கள், அப்புறம் எல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஃபோட்டோ எடுக்கலாம், நம்ம கவனம் முழுசானே இருக்கணும். நான் உள்ளே போகும்போது நினைக்கணும், எவ்வளோ பெரிய பாவி நான். நீங்கள் உங்களை நினச்சிக்கோங்க, இவ்வளோ பெரிய பாவியை இந்த புண்ணிய பூமிக்கெல்லாம் கொண்டு வந்துட்டாலோ அப்படிங்கிற எண்ணம் தான் வரணுமே தவிர நம்ம வந்துட்டோம்டா வீடியோ எடுப்போம். பக்கத்தில் உரசி போகலாம். பெண் பேச்சு, அட்வைஸ் எதுவும் வேணாம். யாருடைய பைத்தியங்கள் அங்கே அல்லாஹ்வுடைய பைத்தியம். பார்வை கீழே மட்டும்தான் இருக்கணும். பார்வை ஏன் தெரியுமா, அல்லாஹ் காப்பாற்றணும். 70 நபிமார்களுடைய கபர்கள் காபாவுக்கு கீழே இருக்கு. காபாவுக்கு நம்ம நடக்கிற இடத்துக்கு கீழே இருக்கு கபர்கள் இருக்கு. எவ்வளவு நன்மை ஹரம்ல தொழுதா, ஒரு ரக்காத்துக்கு 1,00,000 நன்மை. ஒரு ரக்காத்துக்கு பாவமும் 1,00,000 பாவம். நன்மை எப்படியோ பார்வை தாழ்த்தி யாருக்கும் கெடுதி. அடுத்தவன் நம்ம காலை மிதிச்சாலும் பரவாயில்ல, நம்ம யார் காலை மிதிச்சிடக்கூடாது. நம்மளை எவன் கிட்டலாலும் பரவாயில்ல, நம்ம யாரையும் கிண்டிடக்கூடாது. நம்ம யார் வேணாலும் பார்த்துக்கலாம், நம்ம யாரையும் பார்த்துக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா எல்லா சூழ்நிலைகளும் இருக்கும். அப்போ நம்முடைய நிலைகள்லாம் எப்படி இருக்கணும், என் கால் கீழே யார் இருக்கா, அப்போ எப்படி நடக்கணும், பயபக்தியோடு நடக்கணும். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் எங்கே வந்திருக்கோம்,
சஃபா மருவா வந்துருக்கும். அப்போ நான் இதில் எதுக்கு அங்கிட்டு போனேன் நான்? காபாவை தவாஃப் செய்யும். வெரி குட், மாஷா அல்லாஹ், நல்ல கவனமாக கேட்குறீங்க. அப்போ காபாவை தவாஃப் செய்யும்போது கீழ் அங்கிட்டு இங்கிட்டும் பார்க்கக்கூடாது, காபாவையும் பார்க்கக்கூடாது, காபாவை தொடவும் கூடாது. இப்போ என்ன செய்யலாம்? எங்க போய் நின்றுட்டு சஃபாவுடைய மலைக்கு மேல போய் நின்று என்ன செய்யலாம்? கண்குளிரா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கலாம். எப்போ ஃபர்ஸ்ட் போய் பாத்தீங்களே அதுவா, அப்போ பார்க்கலாம். தவாஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது? காபாவை பார்க்கக்கூடாது. இப்போ பார்த்துட்டு திரும்ப நமக்கு என்ன தேவை இருக்கு அதெல்லாம் துவா செஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னது சை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சஃபால இருந்து மருவா மலை வரையிலும் நடந்து போவோம். ஜிக்ரு துவா, ஜிக்ரு துவா, ஜிக்ரு துவா. இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்முடைய தலைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கிரீன் லைட் வரும். இந்த மாதிரி கிரீன் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கிரீன் லைட் வரும்போது மெதுவாக நார்மலாக நடந்துட்டு வந்து இந்த லைட் வந்ததுக்கப்புறம் ஓடி போகணும். என்ன செய்யணும்? திட்டு திட்டு திட்டுன்னு என்ன செய்யணும்? ஓடி போகணும். அந்த கிரீன் லைட் எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடம் வரைக்கும் என்ன செய்யணும்? ஓடி வரணும். பெண்கள் ஓட வேண்டியதில்லை, ஆண்கள் மட்டும்தான் ஓடணும். முடியாதவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கலாம். ஓடிதான் ஆகணுங்கிற கட்டாய கடமை ஒன்றும் இல்லை. சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போது இப்போது ஓடுற தூரம் தானே கேட்டீங்க. ஓடுற தூரம் கரெக்டான மீட்டர் தெரியல, ஒரு அதிகபட்சமாக ஒரு 50 to 60 அந்த மாதிரி மீட்டர் இருக்கும். அப்போ அந்த தூரத்தில் என்ன செய்வோம்? நம்ம ஓடுவோம். அப்படி ஓடும்போது நாம் வாயில் வரக்கூடிய வார்த்தை ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅஃபு வதகர்ரம் வதஜாவஸ் அம்மா தஅலம் இன்னக அன்தல் அஅஸ்ஸுல் அக்ரம். இந்த துஆ என்ன செய்யணும்? இந்த கிரீன் லைட்ல என்ன செய்யணும்? போகும்போது இந்த துஆவை செஞ்சுக்கிட்டு அந்த கிரீன் லைட் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஓரமாக வந்து நமக்கு பின்னாடி பெண்கள் வந்திருப்பாங்களா, அவங்களாம் பிக்கப் பண்ணிட்டு திரும்ப மருவா வரைக்கும் போவோம். இங்கே வரைக்கும் போவோம். இது இந்த சஃபா டு மருவாவுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்ல இருக்கும். இப்போ எங்கே போயிட்டோம்? சஃபாலேருந்து மருவாவுக்கு வந்து மருவாவில் நின்றுட்டு திரும்ப என்ன செய்யலாம்? துவா செய்யலாம். குறிப்பாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துவாவை ஓதிட்டு 3 முறை ஓதிட்டு திரும்ப என்ன செய்யணும்? மருவாவின் பக்கமாக போன நம்ம பின்ன எங்கே வருவோம்? சஃபா. இங்கே ஸ்டார்ட் ஆகும். இது வந்து சஃபா. இப்படி போனோம். இங்கே தான் துவா இப்படி லாஸ்ட்டில் போயிட்டு மருவாலேருந்து திரும்ப இங்கே சஃபாக்கு வந்துடுவோம். போகிறதுக்கு தனி பாதை இருக்கும், வரவங்களுக்கு தனியாக பாதை இருக்கும். அப்போ இங்கே வந்துடுவோம். திரும்ப சஃபா வந்துட்டோம். இப்போ எவ்வளோ ஆச்சு? ஒரு ரவுண்ட் இல்லை, 2 ரவுண்ட். இது 2. சில பேர் தெரியாமலே செய்வாங்கன்னா நிறைய பண்ணிட்டு கலைச்சிருவாங்க. நம்ம இப்போ போகிறது சஃபா டு மருவா 1, மருவா டு சஃபா 2. போயிட்டோம். பாஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சஃபாலிருந்து மருவா வந்துட்டோம். மருவாலேருந்து சஃபா வந்துட்டு எத்தனை கவுண்டிங் ஆச்சு? 1 ஆச்சு. ஃபர்ஸ்ட் நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் சஃபா டு மருவா 1, மருவா டு சஃபா 2, சஃபா டு மருவா சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு 3, மருவா டு சஃபா 4, சஃபா டு மருவா 5, மருவா டு 6, சஃபா டு மருவா 7. இப்போ ஃபினிஷ்ட். என்ன ஆயிடுச்சு? 7 முறை தொங்கோட்டம். தமிழில் சொன்னால் அது பேர் தொங்கோட்டம். ஓடி முடிச்சதுக்கு பின்னாடி ஹதீஸ்ல இல்லை, சில பேர் என்ன செய்வாங்க? அதுக்கு பிறகு நின்று கேப் கிடைச்சா 2 ரக்காத் தொழுது அல்லாட்ட யா அல்லாஹ் என்னுடைய இந்த உம்ராவை ஒப்புக்கொள் துவா செஞ்சுட்டு வெளியே வந்ததுமே பெண்கள் 1 இன்ச் அளவுக்கு முடியை கத்தரிக்கொள்வது, ஆண்கள் ஒரே சமமாக முடியை வெட்டி கொள்வது அல்லது முழுசாக மொட்டை அடித்துக் கொள்வது. சிறந்தது மொட்டை அடித்துக் கொள்வதுதான். சிறந்தது மொட்டை அடித்துக் கொள்வதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை அவர்களுக்காக துவா செய்திருக்கார். ஹல்க் கர்னா, முழுமையாக மொட்டை அடித்துக் கொள்வது. அங்கே நின்று சில பேர் என்ன செய்வான்? கைச்சி தரமா கொஞ்சம் கொஞ்சம் வெட்டிக்கோங்க. அதெல்லாம் மார்க்கத்திற்கு உட்பட்ட செயல் கிடையாது. அது சரியான நிலைப்பாடும் கிடையாது. அது அல்லாஹ்வை ஏமாத்துறதுக்கு சமம். அதனால அதுக்கெல்லாம் போகாமல் நேராக போய் என்ன செய்வோம்? மொட்டை அடித்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ முட்டை அடித்ததுமே உங்களுக்கு எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கோ
அவைகள் எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் சோப்பு போட்டு குளிக்கலாம், பர்ஃப்யூம் அடிக்கலாம், நார்மல் ட்ரெஸ் போடலாம், ஸ்டிச்சிங் ட்ரெஸ் போடலாம். ஆனால் பேன் எப்போவுமே அடிக்காமல் இருக்கு நல்லது. இப்போ எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கோ இது என்னன்னா ஒரு ப்ராக்டிஸு. நீங்கள் இவ்வளோ நேரம் அல்லாஹுக்காக இதெல்லாம் தடை செஞ்சுருந்தீங்களே, உன் வாழ்க்கையிலும் எதெல்லாம் உனக்கு அல்லாஹ் தடை செஞ்சு வச்சுருக்கானோ அது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்கான பயிற்சி தான் என்னது இந்த ஹராமாக்கப்பட்ட நிலைகள். இப்போ நம்ம வீட்டுக்கு ரூமுக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு முடிச்சிட்டோம்னா நம்முடைய ஒரு உம்ரா கம்ப்ளீட் ஆகிவிட்டது. எவ்வளோ நேரம் ஆகும் இதுக்கு? குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம். இதெல்லாம் நிம்மதியாக ரிலாக்ஸாக முடிச்சுட்டு வருது. காமன் நேரத்துலேயும் முடியும். இது தவாஃப் முடியும். சைக்கு ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. இது ஒரு மணி நேரத்தில் கூட முடியும். ஆனால் திருப்திகரமாக செய்கிறதுக்கு எப்படியும் செய்யலாம் ஒரு 3 மணி நேரம். 2வது உம்ரா பண்ணுறதுக்கு அடுத்தது நான் இன்ஷா அல்லாஹ் அது இப்போது இது நம்ம செஞ்ச ஃபர்ஸ்ட் உம்ரா ஃபினிஷ்ட். 2வது உம்ரா ஒன்று. சரி, இதை நம்ம இதோடு முடிப்போம். இந்த முறை, அதாவது நம்ம சஃபா மருவாவில் என்ன செஞ்சுருக்கோம், தொங்கோட்டம் ஓடிட்டோம், மருவாவில் வந்து முடிக்கிறோம். முடிச்சதுமே என்ன செய்யணும், இப்போ 7 கவுண்டி வந்துச்சுல, சஃபாவில் ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே முடிச்சிருக்கோம், மருவாவில் முடிக்கிறோம். அதோட துவா செய்கிறோம், முடி எடுக்கிறோம், மொட்டை அடிக்கிறோம், ரூமுக்கு போகிறோம். நம்முடைய என்ன முடிஞ்சு இப்போ உம்ரா ஒன்று முடிஞ்சது. இந்த உம்ரா செய்வதன் மூலமாக என்ன நமக்கு பலன்? ஏன்னா 1 லட்ச ரூபா செலவு பண்ணி போகிறோம். என்ன இதில் பலன் அப்படின்னு சொன்னால், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ. இப்போ இந்த எப்போ நம்ம இஹ்ராமுடைய உடையில் வந்துட்டோமோ, பெண்கள் இஹ்ராமுடைய எண்ணத்தில் வந்துட்டாங்களோ, தவாஃப் உம்ரா செய்கிறேங்கிற எண்ணத்தில் வந்துட்டாங்களோ, அதில் இருந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வீண் விரயமான பேச்சுக்களை பேசாதீங்க, சண்டை சச்சரவுகள் செய்யாதீங்க. நம்ம எவ்வளோ பெரிய தாதாவாக இருக்கலாம், ஊரில் பெரிய ரவுடியாக இருக்கலாம், ஆனாலும் எஹ்ராமுடைய நிலைமையில் வந்துட்டா தவறான வார்த்தைகள் பேசுவது அல்லாஹ் தடை செய்கிறான். சண்டை போடக்கூடாது. ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன், யாருக்கு சண்டை வரணும், புருஷன் முன்னாடி தான் ஏர்போர்ட்டில் போனால் சண்டை வருமா, வேறு யாருக்கு சண்டை வராது. யாருக்கு வரும்? இந்த அம்மா பஸ் கூப்பிட்றாங்க. யாருக்கு ஃபஸ்ட்டு சண்டை வரும்னா கணவன் மனைவி. இந்த நீ எங்கே பாஸ்போர்ட் வச்ச, நீ எங்கே டிக்கெட் வச்சேன்னா சண்டை வரும். அப்போ சைத்தானுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னது, ஒன்றா இருப்பது பிடிக்காது. இது எவ்வளோ பெரிய தடையை செஞ்சு போகிறோம். ஏங்க 50,000 ரூபா கொடுத்தா இன்டர்நேஷ்னல் டூர் அடிக்கலாம். 1 லட்ச ரூபா ஒரு 1,05,000 பணத்தை கொடுத்து திரும்ப பிள்ளைகளுக்கு அது இது வாங்கிட்டு காசை போட்டு இங்கேருந்து ட்ராவல் பண்ணி சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டீ பார்ட்டியாக வச்சு இதெல்லாம் பண்ணி இவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணிட்டு போகிறது யாரை பெறுறதுக்காக போகிறாங்க? இறைவனை அடியான் ஆகிறது போகிறோம், இறையச்சத்தை பெறது போகிறோம். இது உடுவான சைத்தான் இங்கேருந்தே கிண்டுவான். காபாவுக்கு நெருங்க இன்னும் என்ன செய்வான், கோபத்தை மூட்டுவான். பசிங்கிற மாதிரி உள்ள நுழைஞ்சு என்ன செய்வான், பசிக்குது, என்ன அஜித்து சாப்பாடு தர மாட்டேங்கிறீங்க, என்ன அஜித்து தண்ணி இல்லையா, என்ன அஜித்து இன்னும் வரலையா, என்ன இவ்வளோ நேரம் நிப்பாட்டிங்க, இதெல்லாம் யார் வந்து பேசுவான்? சைத்தான் உள்ள குழப்புவான். இதான் அப்படி இப்படின்னு வரும். இதெல்லாம் பொறுமையை கையாளுவதற்கு பேர் தான் என்ன செய்யுது. நம்ம இங்கே நார்மலாக திட்டிடுவோம் யாரையாவது. அங்கே வந்துட்டு ஒருத்தன் உதாரணத்துக்கு ட்ராலி தண்ணிட்டே வர்றான், டப்புன்னு பின்னாடி அடிச்சிட்டான். அங்கே நமக்குண்டே வருவாங்க. நம்ம தமிழில் கிடையாது, எனக்குண்டே வருவீங்களாடா அப்படி. நமக்குன்னு எவனா வருவான், இடிப்பான் பின்னாடி. சிரிச்சுட்டு நான் அல்லாஹுக்காக சபர் செய்கிறேன், நான் அல்லாஹுக்காக சபர் செய்கிறேன். இப்படி பொறுமை மட்டும்தான் இந்த பயணத்துடைய மூலதனம். இறையச்சம் மட்டும்தான் அங்கிருந்து பெற்று வரக்கூடிய நிலைகள் இருக்கணும். அடுத்தது குறிப்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. எந்த நிலையிலும் யாரையும் சபிப்பதோ திட்டுவதோ துன்புறுத்துவதோ என்ன செய்யக்கூடாது, சண்டைக்கு போகிறதோ கூடாது. இது அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கான். சரி, இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா என்னங்க நன்மை, இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா என்னங்க நன்மைன்னு சொன்னால், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் ஹஜ் ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜா கயோமி வலதத்ஹு உம்முக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யார் ஹஜ்ஜிலையும் உம்ராவிலே போய் சண்டையிடவில்லையோ, பாவமான காரியத்தை செய்யலையோ, அங்கும் இங்கும் தன்னுடைய பார்வையை ஹராமானதின் பக்கமாக செலுத்தவில்லையோ, யாரிடமும் சண்டை போடவில்லையோ, இணை வைக்கவில்லையோ, எந்த பாவத்திலையும் செய்யலையோ, அப்படியாப்பட்டவர்களுடைய நன்மை என்னன்னு சொன்னால் ரஜா கயோமின், அவர் எப்படி மீள்றாருன்னு சொன்னால், எந்த நாள் அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்தாலோ
அந்த நேரம் அவர் எப்படி இருப்பாரோ அது போன்று அவர் மீளுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ என்ன அர்த்தம்? அன்று பிறந்த பாலகனுடைய நிலை எப்படியோ அப்படி எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ஒரு புனிதராக யார் ஆகிறார்? உம்ரா செய்தவர் ஆகிறார். ஜில்ஹஜ்ஜால போகக்கூடியவர்கள் பெரிய ஹஜ்ஜுக்கு போறாங்க. இப்படி உம்ராவுக்கு போகக்கூடியவர்கள் சின்ன ஹஜ்ஜுக்கு போறாங்க. அப்ப ரெண்டு பேருடைய நன்மை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. وعن أبو هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الأمرة إلى الأمرة كفارة لما بينهما. ஒரு உம்ராவுக்கும் இடையில ஒரு உம்ரா ஒருத்தர் செஞ்சிட்டாரு, இன்னொரு உம்ரா செய்கிறார். நம்ம வேகையான பேசக்கூடாது, அவர் என்ன அடிக்கடி போறாரு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்ராவும் மற்றொரு உம்ராவுக்கும் இடையிலே இவர் எத்தனை பாவங்கள் செய்தாரோ அத்தனை பாவத்திற்கு பரிகாரமாகும் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉ இல்லல் ஜன்னah. ஒரு மனுஷனுக்கு ஒரு உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜுக்கு செல்கிறான்னு சொன்னா அவருடைய மிகப்பெரிய கூலி என்ன தெரியுமா? சொர்க்கம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கிடைக்கும்? சொர்க்கத்தை பெற செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் இல்லையா, நீங்கள் சொர்க்கத்தை இலகுவாக பெற்றுவிட முடியாது. அப்போ கஷ்டங்கள் அனுபவிப்பவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அதனால இந்த உம்ராவும் இந்த ஹஜ்ஜும் அதனுடைய பலாபலன் என்னது? சொர்க்கம். அதனுடைய இன்னொரு பலாபலன் என்னது? ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக ஊருக்கு திரும்புவார்கள். அதற்கு பிறகு பாவத்தை பற்றி சிந்தனையும் கூட வராத ஒரு நபர்களாக மாற்றப்படுவதற்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மோடு வரக்கூடியவர்களையும் அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, இந்த காணொலியை பார்த்தவர்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய சொந்தங்களில் யார் உம்ராவுக்கு போகிறாங்களோ அவர்களிடத்தில் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு சதக்கத்துல் ஜாரியாவாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்தை ஆக்கட்டுமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.